திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நெருவிழாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலும் குருவருளாலும் நாயன்மார்களின் அவர்கள் செய்த பணிகளை நாம் தொடர் நிகழ்ச்சியாக செய்து வருகிறோம். இன்றைய நாளில் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலும் திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகத்திலும் கடைக்குறிச்சி மாணிக்கவாசர் குழுவின் சார்பிலும் இன்றைய உரையானது நடைபெற உள்ளது. உலகெங்கும் இப்பொழுது கொரோனா என்ற ஒரு நோயானது பரவியுள்ளது. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் அந்த நோயானது நீங்கி மக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று உடல் நலத்துடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்முடைய குருமகா சன்னிதானம் கேட்டதற்கு இணங்க அடியார் பெருமக்கள் அனைவரும் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் ஐந்தெழுத்து மந்திரம் உள்ள திருமுறை பாடல்களையும் பஞ்சாட்சர பாடல்களையும் பாடி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்று நோய் நொடியின்றி அனைத்து செல்வங்களையும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் சிறுதொண்ட நாயனார். செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் கூறியதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக வைத்ததை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். சோழ வளநாட்டில் திருச்செங்காட்டன்குடி என்ற நகர் உள்ளது. இந்த நகரத்தில் மாமத்திரர் என்ற மரபிலே தோன்றியவர் பரஞ்சோதியார் என்பவர். இந்த பரஞ்சோதியார் என்பவர் மருத்துவ நூல்களையும் போருக்குரிய வில்வாள் போன்ற படைப்பயிற்சிகளையும் கற்று வல்லவராக விளங்கினார். யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் போன்றவற்றில் சிறந்தவராக விளங்கினார். இவர் எல்லாம் வல்ல இறைவனின் சிவபெருமானின் கழலினை வணங்குவதே உத்தமம் என்று தெரிந்து நம்முடைய ஈசனினுடைய திருக்கழலை இடையராது சிந்தித்து வருகிறார். இவர் சிவனடியார்களுக்கு இனிய தொண்டுகள் பல புரிந்து வருகிறார். ஒருமுறை வடநாட்டில் உள்ள வாதாபி மன்னன் சாளுக்கிய மன்னன் பல்லவ மன்னனை வென்றிருந்தார். அப்பொழுது பரஞ்சோதியார் நால்வகை சேனைகளுடன் சென்று அந்த சாளுக்கிய மன்னனை வென்று அங்குள்ள விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கவர்ந்து அந்த பல்லவ மன்னனிடம் சமர்ப்பித்தார். இதை கண்ட அந்த மன்னன் அதிசயித்தார். அவர் பரஞ்சோதியாரை நோக்கி, எவரால் வெல்ல முடியாத இந்த வடதேசத்தைச் சேர்ந்த சாளுக்கிய மன்னனை எவ்வாறு நீங்கள் வென்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, சபையில் இருந்த மற்ற அனைவரும் அமைச்சர்கள் அனைவரும் இவர் எப்பொழுதுமே எல்லாம் வல்ல இறைவனின் சிவபெருமானை நினைத்துக் கொண்டே இருப்பவர், சிவபெருமானுக்கு திருத்தொண்டை செய்து வரக்கூடியவர், பேராற்றல் மிக்கவர், இவருக்கு இணையாக இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை, ஈசனினுடைய அருள் இவருக்கு எப்பொழுதும் இருப்பதால் இவர் வெற்றி பெறுவதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்டார். இதை கேட்டவுடன் மன்னன் திடுக்கிட்டார். ஆஹா, இவர் சிவனடியாரா, எனக்கு இது தெரியாமல் போய்விட்டது என்று அவன் உள்ளம் கலங்கினான். கலங்கி பரஞ்சோதியாரை பார்த்து, பெருமானே, அடியேன் செய்த இப்பிழையை தாங்கள் பொறுத்தொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள பரஞ்சோதியாரும் வணங்கி, அரசே, நீங்கள் வருந்த வேண்டாம், நான் என்னுடைய தொழிலைத்தான் செய்தேன் என்று கூறினாலும் அதை ஏற்க மறுத்த அரசன், நீங்கள் சிவனடியாராக இருக்கிறீர்கள், எனவே இனிமேல் நீங்கள் என்னிடம் பணி செய்யக்கூடாது என்று கூறி
நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சென்று உமது விருப்பம் போல் திருத்தொண்டை தொடர்ந்து செய்க என்று ஆணையிடுகிறார். எல்லாம் உள்ள ஈசனின் ஆணை என்பதை அவர் உணர்ந்து கொண்டு நம்முடைய பரஞ்சோதியா சிவபெருமானின் அடியவர்களுக்கு நாள்தோறும் திருவமுது செய்துவிட்டு பின்னர் தாம் உணவு கொள்ளும் தூய பணியில் நின்றார். நம்முடைய பரஞ்சோதியா சிவனடியார்களுக்கு முதலில் உணவு படைத்து அமுதை படைத்து அவர்கள் உணவை அருந்திய பின்னரே தாம் உணவு அருந்துவதை வழக்கமாக செய்து கொண்டிருந்தார். அவர் நாள்தோறும் கணபதீஸ்வரத்தில் உள்ள ஈசனை வணங்கி அளவில்லா அடியவர்களுக்கு அமுது செய்து வைத்தார். சிவபெருமானுடைய திருவருளால் திருவெண்காட்டு நங்கையர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து சிறிது நாளில் ஒரு நல்ல நாளில் அவருக்கு ஒரு அழகிய மகன் பிறந்தார். அந்த அழகிய மகனுக்கு சீராளன் என்ற அருமையான ஒரு பெயரை சூட்டினார். சீராளனும் நாளொரு மீனிலும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறார். 5வது ஆண்டை மிகச் சிறப்பாக அவனை பள்ளியில் சேர்த்தார்கள். இந்த நாளில் திருஞான சம்பந்தர் தமது தொண்டர்களுடன் திருச்செங்காட்டன்குடிக்கு எழுந்தருளினார். திரு ஞான சம்பந்தரை நிறைவுடன் வைத்து வரவேற்று அவருடைய திருவடியின் கீழ் வணங்கி அவருக்கு வேண்டிய திருவடி பூஜைகள் எல்லாம் செய்து அனைவருக்கும் திருவமுதை படைத்தார் நம்முடைய பரஞ்சோதியா. சில நாட்கள் திருஞான சம்பந்தர் பரஞ்சோதியருடைய இருந்தார். நம்முடைய பரஞ்சோதியார் அமுது சிவனடியாருக்கு வணங்கிவிட்டு அவருடைய திருவடியில் கீழ் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதை தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு கீழே விழுந்து எழும்பொழுது தன்னுடைய உடலை மிகவும் குறுக்கி சிறிதாக்கி கொண்டு அவர் வணங்கி வந்தமையால் பரஞ்சோதியாருக்கு சிறு தொண்டர் என்ற பெயர் நாமம் ஏற்பட்டது. நானும் இனிமேல் பரஞ்சோதியார் என்று அழைப்பதற்கு பதிலாக அவரை சிறு தொண்டனார் என்றே நாமும் அழைப்போம். இவ்வாறு அவர் தினந்தோறும் எல்லாம் வல்ல இறைவனின் சிவனடியார்களுக்கு அமுதை செய்து விட்டு அவர்கள் உணவு உண்ட பின்னரே தான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். திருச்செங்காட்டங்குடியில் விநாயக பெருமான் இருக்கிறார். அவர் தேவர்களும் முனிவர்களுக்கும் இடர் இழைத்த கஜமுகாசூரனை மாய்த்து அருளிய போது அங்கு கஜமுகாசூரனை அழித்த பொழுது அவனுடைய உதிரமானது காடு முழுவதும் பரவியதால் அது சிவந்த நிறத்தை அடைந்தது. எனவேதான் அந்த ஊரின் நாமம் செங்காட்டங்குடி என்று பெயர் வந்தது. கணபதி அங்கு ஆத்தி மரத்தின் அடியில் இருந்ததால் அதற்கு கணபதீஸ்வரம் என்று பெயர். அவர் அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு இறைவனை பூஜித்து வந்தார். கணபதீஸ்வரம் என்ற ஆலயம் மிகவும் மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு ஆலயம். இவ்வாறு நம்முடைய சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பணியானது உலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும் வகையில் செய்வதற்காக எல்லாம் உள்ள இறைவன் வழக்கம் போல் தன்னுடைய திருவிளையாடலை ஏற்படுத்தினார். எல்லாம் உள்ள ஈசன் ஒரு நாள் பைரவ வேடத்தில் உணவு அருந்துவதற்காக திருச்செங்காட்டன்குடி வருகிறார். அவர் திருச்செங்காட்டுக்குடிக்கு வரக்கூடிய அந்த நாளில் நம்முடைய சிறுதொண்ட நாயனார் வீட்டிற்கு எந்த ஒரு சிவனடியாரும் உணவு அருந்த வரவில்லை. ஏதேனும் ஒரு சிவனடியாருக்கு உணவை படைத்தால்தான் அமுதை படைத்து அவர்கள் அமுதை வணங்கி அமுதை அருந்திய பின்னர் அவர்களிடம் ஆசி பெற்ற பின்னரே உணவை உட்கொள்வதை கடமையாக வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய சிறுதொண்ட நாயனார் அன்றைய பொழுதில் யாருமே வரவில்லை. எனவே சிவனடியார்கள் எங்கும் இருக்கிறார்களா, அவர்களை நான் அழைத்து வருகிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து சிவனடியாரை தேடி செல்கிறார். இப்பொழுது பைரவராகிய நம்முடைய சிவபெருமான் அந்த வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து இங்கு சிவபெருமான் அடியார்கள் அமுது கொடுப்பதற்காக சிறு தொண்டர் என்று ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய வீடு இதுதானா என்று கேட்டு வருகிறார். ஆம், அவர் வீடுதான், தாங்கள் சற்று பொறுத்திருங்கள், இப்பொழுது அவர் வந்து விடுவார் என்று அங்கு பணிபுரிந்தக்கூடிய பணிப்பெண் கூறுகிறார். அப்பொழுது
பைரவராக வந்துள்ள சிவபெருமான், ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனவே நான் அந்த செங்காட்டுக்குடி இருக்கக்கூடிய கணபதீஸ்வரர் கோயிலில் நான் இருக்கிறேன், சிறுதொண்ட நாயனார் வந்தவுடன் என்னை வந்து பார்த்து அழைத்துக் கொண்டு வரட்டும் என்று கூறி நம்முடைய ஈசன், பைரவராக வந்திருக்கக்கூடிய ஈசன் அந்த கோயிலுக்கு சென்று அமர்ந்தார். சிறுதொண்டர் அன்றைய பொழுது அடியார்களை தேடி தேடி பார்க்கிறார், ஒருவருமே கிடைக்கவில்லை. வீட்டிற்கு வருகிறார். வீட்டில் உள்ள அவருடைய துணைவியார் கூறுகிறார், இவ்வாறு பைரவர் வேடத்தில் சிவனடியார் வந்துள்ளார், அவர் கணபதீஸ்வரத்தில் உள்ளார், போய் நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்தவர் உடனடியாக கணபதீஸ்வரத்தில் வருகிறார். அங்கு எல்லாம் உள்ள ஈசனை அவர் அங்கு பார்க்கிறார். அவர் அங்கே அவரை வணங்குகிறார். சிவனடியாரை, பைரவராக வந்திருக்கக்கூடிய சிவனடியாரை வணங்குகிறார். சிவபெருமானை வணங்குகிறார். வணங்கி எழும்பொழுது, சிறுதொண்டர் என்பவர் நீதானோ என்று அவர் கேட்க, எம்மை ஆள வந்த எந்தையே, திருநீரணியும் அடியார்களை வணங்கும் திறன் அடியேனுக்கில்லை, ஆயினும் நீங்கள் என்னுடன் வந்திருந்து எங்கள் வீட்டில் எழுந்தருளி அமுதை ருசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். சிறுதொண்டரும் கேட்டதற்கு ஏற்ப பைரவர் கூறுகிறார், அன்பரே, நாம் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம், அதுவும் பசுவை வதைத்து உண்போம். அதற்குரிய நாள் இன்று வந்துவிட்டது. அதனால் நீ எமக்கு உணவு செய்ய இயலாது என்று கூறுகிறார். ஏனென்றால் பசுவை வதைத்துதான் சாப்பிடுவேன், அது உன்னால் முடியாது என்று கூறுகிறார். சிறுதொண்டரோ பைரவரை நோக்கி கூறுகிறார், பெருமானே, மிகவும் நன்று, 3 வகையான பசுக்களும் அடியே இடத்தில் உள்ளது. அடியவராகிய தாங்கள் அமுதுக்குரிய பசு எது என்றதை கூறுங்கள், நான் அந்த பசுவை வதைத்து உமக்கு உணவாக தருகிறேன் என்று கூறுகிறார். பைரவர் கூறுகிறார் அதற்கு, மிக்க நன்று சிறுதொண்டரே, ஆனால் நான் இந்த பசுவை சாப்பிடுவதில்லை, நரப்பசுவை சாப்பிடுவேன். அதாவது மனிதன் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையைத்தான் நான் சாப்பிடுவேன், அதுவும் 5 வயதிற்கு அதிகமாக இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த 5 வயதுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய மகனாக இருக்க வேண்டும், அங்கமும் பழுதில்லாமல் இருக்க வேண்டும். மேலும் மற்றொன்றும் இருக்கிறது, அது என்ன மற்றொன்று என்று சிறுதொண்டர் கேட்கிறார். அவன் அந்த வீட்டில் ஒரே ஒரு மகனாக இருக்க வேண்டும், அந்த குடிக்கு ஒரே ஒரு நல்ல மகனாக இருக்க வேண்டும். தாயார் மடியில் வைத்து பிடிக்கும் பொழுது தந்தை மன மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை அறிந்து கரியை நாம் உண்பது. தாய், தந்தை, மகன் மூவரும் அங்கு இருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 வயசு இருக்கணும், சின்ன பையனா இருக்கணும், அதுவும் ஒரே ஒரு பையனா இருக்கணும். அந்த ஒரு பையனையும் எப்படி அறியணும் அப்படிங்கிறார். அறியணும் அப்படிங்கிறது காய்கறியை வந்து மிக சின்னதாக வெட்டுறது. ஒரே வெட்டுனா கூட அது அப்படி இல்லை, சின்னதாக வெட்டணும். அப்படி வெட்டும் போது தாயும் தந்தையும் என்ன ஆகக்கூடாதா, அவர்கள் வந்து கவலைப்படக்கூடாதா, 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னுடைய குழந்தையை வெட்டி கறி வச்சு கொடுக்கணும். இதுதான் பைரவராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஈசன் சிறுதொண்ட நாயனாரை பார்த்து கேட்டது. சிறுதொண்ட நாயனார் அதற்கும் அப்படியே நான் செய்கிறேன் என்று கூறி, நான் சமைத்துவிட்டு உங்களை வந்து அழைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்றவுடன் தன்னுடைய துணைவியாரை பார்த்து கூறுகிறார், இவ்வாறு அவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்கு கூறுகிறார். உடனடியாக அவருடைய மனைவியும், சிவனடியார் அமுது செய்ய அதனால் நாம் உய்வு பெற்றேன், என்னுடைய கணவர் திருமுகம் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண விரும்புகிறேன் என்று கூறி, அவ்வண்ணமே நடக்கட்டும், நம்முடைய மகனை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். ஊர்ல நிறைய பையன்கள்லாம் இருப்பாங்க, யாராவது தன்னுடைய பையனை விட்டு தருவாங்களா? அப்படியே விட்டு தந்தாலும் தான் பையனை விட்டும் பொழுது மகிழ்ச்சியாலாம் விட்டணும். அதனால ஊர்ல எந்த பையனும் கிடைக்க மாட்டாங்க, காசு கொடுத்தாலும் யாரும் தன் பையனை விட்ட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால சிறுதொண்டரும் அவங்களுடைய மனைவியும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மகனை நாம் வெட்டி அறிந்து அவருக்கு கறி சமைக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். அவருடைய பையன் சீராளன் பள்ளிக்கு சென்றிருந்தார். பள்ளிக்கு சென்றிருந்த அந்த பையனை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்.
அருமையான திருப்புதல்வரை எடுத்து அன்புடன் அழைத்துக் கொண்டு இல்லத்தை அடைகிறார். திருவெண்காட்டம்மை அந்த தன் திருமகனை வாங்கி தலைவயிறை திருத்தி முதுகை தடவி உள்ளம் உணர்ந்து அப்படியே அந்த பையனை அப்படியே சேர்த்து கட்டிக்கிட்டு தலையில ஒரு புத்தகம் கொடுத்து அன்பால இது பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, திருமஞ்சள் இது பண்ணிட்டு திருமஞ்சனம் செய்கிறார். அப்படியே அந்த பையனை குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்ட பிறகு நாயனார் பைரவருக்கு அமுது செய்ய உரிய உடம்பு. இப்ப அந்த பையனை நல்லா திருமஞ்சனம் செஞ்சாச்சு, குளிப்பாட்டியாச்சு. அதனால சிறுதொண்ட நாயனார் தம்முடைய பையன் இல்லை அப்படின்னு முடிவு வந்துட்டாரு. ஏன்னா இது கறி செய்யக்கூடிய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை அவர் கட்டி பிடிக்கவும் இல்லை, உச்சி போகவும் இல்லை, முத்தமிடவும் இல்லை. தன்னுடைய பையனை என்ன பண்றாரு, ஒரு பக்கத்தில் அவருடைய தலையை பிடித்துக் கொண்டார். தாயோ அவருடைய காலை பிடித்துக் கொண்டிருந்தார். ரெண்டு பேரும் கையில, இவர் கையில தலை இருக்குது, அவர் கையில கால் இருக்குது. வச்சுட்டு சீராளத்தேவரை அவர்கள் அறிய தொடங்குகிறார்கள். சீராளத்தேவர் என்ன நினைக்கிறாரு, நாய்க்கும் பேய்க்கும் இரையாகும் இந்த ஊன் உடம்பு அடியார் அமுது செய்ய பயன்பட்டதே என்று சீராளன் 5 வயதை கூட நிரம்பாத அந்த சீராளன் நினைக்கிறான். நம்ம உடம்பு எப்படி நம்ம போகத்தான் போகுது, நாய் சாப்பிட போகுது, பேய் சாப்பிட போகுது, நான் உடம்பு அடியாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டக்கூடிய நேரத்துல சீராளனுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய மனைவிக்கு என்னுடைய கணவனுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்க வேண்டும், புன்னகை இருக்க வேண்டும், அவர் அடியாருக்கு செய்யக்கூடிய அந்த திரு தொண்டானது நிற்காமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய கணவனுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி இப்பொழுதுதான் தெரிகிறது. எனவே அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், சீரானும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அதே வேளையில் அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். சிறுதொண்ட நாயனாருக்கோ எல்லாம் இல்லை இறைவனுடைய திருவருளால் நமக்கு ஒரு பையன் கிடைத்தான், மகன் கிடைத்தான், அவருக்கு நாம் உணவாக படைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், பைரவர் கேட்டது போல வெட்டப்படுபவரும் அவருடைய தாயாரும் அவருடைய தந்தையாரும் மகிழ்ச்சியாக அந்த பசுவை, நரப்பசுவை அறிகிறார்கள். அறிந்து அந்த தலையை எடுத்து தனியாக வைக்கிறார்கள், மற்றவற்றை கறி சமைக்கிறார்கள். கறி சமைத்து விட்டு அவர்கள் நம்முடைய பைரவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை கூப்பிடுவதற்காக சிறுதொண்டரானவர் எங்கே செல்கிறார், கணபதீச்சரம் செல்கிறார். அதே நேரத்தில் அந்த படிப்பெண்ணானவர் சீராளனை தலை தனியாக இருந்ததை பார்த்து அந்த தலை எதற்கும் பயன்படட்டுமே என்று அந்த தலையையும் எடுத்து வெட்டி கறி சமைத்து விட்டார். அந்த கறியை தனியாக வெட்டி விட்டார். இப்பொழுது பைரவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வருகிறார், சாப்பிடுவதற்காக உட்காருகிறார். உட்காரும் பொழுது என்னுடன் அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு சிவனடியார் வேண்டுமே என்று கேட்கிறார். அப்பொழுது சிவனடியார் தான் கிடைக்கவே இல்லையே. நம்முடைய சிறு தொண்டர், ஐயா அடியே நிற்கலாமா என்று கேட்கிறார். சரி இருந்து கொள்ளுங்கள் நீர் அப்படி என்று கூறுகிறார். இப்பொழுது நம்முடைய சிறு தொண்டர் நாயனாரும் அமர்ந்து விட்டார், நம்முடைய பைரவராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானும் அமர்ந்து விட்டார். இந்த நிலையில் நீங்கள் அந்த பையனுடைய தலையை கறி சமைத்தீர்களா என்று கேட்கிறார். அப்பாவும் அம்மாவும் அந்த தலையை நான் கறி சமைக்க எங்கே எடுத்து வச்சுட்டுவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக படிப்பன் கூறுகிறார், அந்த தலை சமைக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார். ஆம், தலை சமைக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார். சாப்பிட விட்டது. சிறுதொண்ட நாயனார் உணவை அருந்த வேகமாக செல்கிறார். பைரவராக அவங்களுடைய சிவபெருமான் கேட்கிறார், நான் 6 மாதத்திற்கு ஒரு தடவை சாப்பிடுவோம், நானே இன்னும் சாப்பிடவில்லை, நீரே அதற்குள் அவசரப்படுகிறேன், சற்று பொறும், என்னுடன் இருந்து சாப்பிடுவதற்காக உன்னுடைய மகனையும் மாற்றணும், உன்னுடைய மகனுடன் இருந்து நான் உணவை அருந்துகிறேன், நீரும் இருந்து கொள்ளுங்கள், அதே போல் உன்னுடைய மகனும் என்னுடன் இருந்து உணவு அருந்தட்டும் என்று கூறுகிறார். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக சிறுதொண்ட நாயனார் பைரவரை நோக்கி, அவன் இப்போது உதவான் என்று கூறுகிறார். என்னுடைய பையன் இப்பொழுது உங்களுக்கு உதவ மாட்டான் என்று கூறுகிறார். அதை கேட்ட அந்த பைரவர், சிறுதொண்டரே, நான் உமது மகன் வந்தால்தான் உண்மை, அவன் இப்போது உதவான் என்று ஏன் கூறுகிறேன்? அவன் எப்போதும் உதவும், கவலைப்படாதீர்கள், எப்போதும் உன்னுடைய மகன் உதவுவான். நீ சென்று உள்ளத்தால் நாடி அழைக்கும். நீ என்ன வீட்டுக்கு வெளியில போ,
வெளியில போயிட்டு உள்ளத்தால மனசால என்ன பண்ணு, உன்னுடைய பையனை கூப்பிடு. உன் பையனை கூப்பிட்டா கண்டிப்பா வருவான், அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி உதவான்னு நீ சொல்லாத, கண்டிப்பாக அவன் உதவுவான் என்று கூறுகிறான். இதை கேட்ட சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய மனைவியுடன் நங்கையுடன் வெளியே சென்று அழைக்கிறார். எந்தாய் வருக, இடர்தீர்க்க இங்கு வருக, எமது குலம் ஐந்தா வருக, மாணிக்க மணியே வருக, மாதவத்தாள் வந்தாய் வருக, மறைஞான மாதவாய் வருக, மதியணையாய் சிந்தா குலத்தீர் சீராள தேவா வருக வருகவே என்று அழைக்கிறார். எப்படி அழகா கூப்பிடுறாரு பாருங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரு 2 கையில தலையும் காலையும் பிடிச்சிட்டு எல்லாம் அரிஞ்சு சமையல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா எந்தாய் வருக, இடர் தீர்க்க வருக என்று கூறுகிறார். எல்லாம் அல்ல ஈசனின் திருவிளையாடல் அல்லவா? எல்லாம் அல்ல ஈசனின் பரமேஸ்வரின் திருவருளில், அவருடைய திருவருளினால் பள்ளியிலிருந்து ஓடி வருவதைப் போல சீராளத்தேவர் காளி சடங்கில் தளி நடை கொண்டு அங்கு உயிருடன் மீண்டும் வருகிறார். பார்த்தவுடன் திரு நங்கையாரை ஓடி சென்று கட்டிக்கொள்கிறார். அன்புடன் அவரை வாங்கிக் கொள்கிறார். கணவரிடம் அவரை கொடுக்கிறார். நாயனார் மகிழ்ந்து வாங்கி, ஆகா, இனி சிவனடியாருடன் உண்ணச் செல்லலாம், அவருடன் இருந்து சாப்பிடச் செல்லலாம் என்று அவரை கட்டி தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார். உள்ளே சிவனடியாரை காணவில்லை. எல்லாம் உள்ள ஈசன் அப்பொழுது தன்னுடைய உருவத்தை மறைத்து அங்கே ஒளியாக சோமாஸ் கந்தராக மலைமகள் சரவணனுடன் சோமாஸ் கந்தராக வெள்ளை விடைவில் ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கிறார். பூதகணங்களும் தேவர்களும் நாலாவது முனிவர்களும் அவர்களை சூழ்ந்து போற்றி அவர்களை போற்றி போற்றி செய்கிறார்கள். இவ்வாறு அன்பினால் பாசித்து வந்த சிறு தொண்டரும் அவருடைய மனைவியாரும் சீராள தேவரும் ஈசனை கண்டு பரவசமுற்று உள்ளமும் உயிரும் என்பும் கரைந்து உருக மண்மிசை வீழ்ந்தார். ஈசனே, அடியவர் நேசனே, பாவநாசனே, என்னே உனது கருணை எம்மையும் ஒரு பொருளாக எண்ணி மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத முழுமுதற் கடவுளே, தேவரே எளிதில் இங்கு வந்தீரே என்று கூறி அவர்கள் எல்லாம் உள்ள ஈசனை கூறி துதி செய்தனர். அவர்கள் அப்படியே எல்லாம் உள்ள இறைவனின் திருவடியும் அடைந்தனர் என்ற அளவில் கூறி இந்த சுற்றுரையை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்வுகள் வளாது வேக மொழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வெள்ளி மல்க. மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.